இன்ஸ்பெக்டர், நீங்க இந்த ஆளை ஜாமீன்ல வெளியே விடக்கூடாது. அப்படி சொல்ல நீங்க யாரு? இந்த பகுதியில் வாழற ஜனங்களோட பிரதிநிதினா. கடல்ல மீன் பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு கள்ள கடத்தல் பண்ற இந்த மாதிரி தேச துரோகிகள்னாலதான் நாடே கட்டு குட்டிச்சவரா போச்சு. இன்ஸ்பெக்டர், he is insulting my client. இந்தாங்க மிஸ்டர், இது பொதுக்கூட்ட மேடை இல்ல, போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சாதாரண ஆளுங்கள்லாம் அதிகாரம் பண்ற அளவுக்கு ஆயிப்போச்சு. நீங்க சும்மா இருங்க. மிஸ்டர் செல்வநாயகம், மண்டே நீங்க கோர்ட்ல ஆஜராகணும். இப்ப நீங்க போலாம். இன்ஸ்பெக்டர், மறுபடியும் சொல்றேன், இந்த ஆளை வெளியே விடாது. மிஸ்டர், சட்டப்படி நாங்க என்ன செய்யணுமோ அதை செய்வோம். இப்போ நீங்க வெளியில போங்க. நீங்க என்ன வெளியே போக சொல்ல, ஆனா வெளியே இருக்கிறவங்க இந்த ஆளை சும்மா விட மாட்டேன். நான் என்ன சொல்றேன்? கடத்தல்காரன் செல்வநாயகம், கடத்தல்காரன் செல்வநாயகம், கடத்தல்காரன் செல்வநாயகம், கடத்தல்காரன் செல்வநாயகம், கடத்தல்காரன் செல்வநாயகம், அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், 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 அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், விடாதே செல்வநாயகம், செல்வநாயகம், விடாதே 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 விடாதே, அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், கடத்தல்காரன் செல்வநாயகம், கடத்தல்காரன் செல்வநாயகம். அப்படி பார்க்காதீங்க முதலாளி. வெள்ளிக்கட்டி எல்லாம் என் படகுல எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியவே தெரியாதுங்க. கூட இருந்தே குழி பறிக்கிற உன்ன மாதிரி ஆளுங்களை வேலைக்கு வச்சுக்கிட்டா இப்படிதான்டா நடக்கும். பாவி, கூட பிறந்த சகோதரமா நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு அவ்வளவு பெரிய துரோகம். அட துரோகி! நான் வெளியே போறத பத்தி எனக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. சந்தோஷமா போயிடுறேன். ஆனா திருடனுங்கிற பேரோட மட்டும் என்ன வெளியே அனுப்பிச்சிடாதீங்க சார். திருடன் திருடன் சொல்லாம தியாகின்னு சொல்றத, உன்னால என் தம்பியோட மான மரியாதை எல்லாமே போச்சடா. சார், முதலாளி, நீ இப்படி செய்வ நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க கூட என்ன நம்புறீங்களா சார்? ரவி, இவன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுடா. திருட்டு நாயே, போடா வெளியே. செல்வம், போடா போடானா. என்ன முதலியாரு அப்படி தாவறீங்க? அதுல என்ன பெருசா அப்படி இருக்கு? இதுல கம்பெனி ரகசியம் எல்லாம் அடங்கி இருக்கு. என்ன மாதிரி உண்மையான வேலைக்காரன் எல்லாம் வெளியில சொல்லக்கூடாது. முதலியார், உங்களுக்கு மூளை. இப்படிதான் என்னை யாரு பார்த்தாலும் இப்படியே சொல்றாங்க. எனக்கு என்ன மூளை வெளியில தொங்குதா? தம்பி, என் முதலாளி போட்டு தயார் பண்றாருல்ல, துபாயில இருந்து 2000 போட்டுக்கு ஆர்டர் வந்திருக்கு. 2000? முதலியா 2000 படகு செய்ய போறாங்களே, அதுக்கெல்லாம் மரம் எப்படி? அதுதான் ரகசியம். ரகசியமா? பரம ரகசியம். முதலியா இப்படி வாங்க, அது என்ன ரகசியம்? பாத்தீங்களா பாத்தீங்களா, என் வாயை கொல்லி உளர்ற, என் வாயை கல்லி உண்மையை வரவழைக்க பாக்குறீங்க. அது நடக்குமா? முக்கியமான விஷயத்துல அப்படி உளறிடுவாரு. நீங்க வாங்க முதலியா, அந்த பக்கமா போவோம். உங்களை விவரம் தெரியாதவங்க வாங்க. விட்டு போங்க, நீங்க வாங்க. சின்ன பசங்க கூட என்ன பேச்சு? பரம ரகசியமாச்சே. அப்படி சொல்லு.
இந்த தடவை காட்டிலாக்கா மரத்தை ஏலத்துல எடுக்கிறதுக்காக எல்லாம் எங்க ஆளையா உட்கார வச்சு கண்ணு தொடர்புக்காக 2 கேள்வியை கேட்க சொல்லி செக்அப் பண்ணிட்டேன். எங்க முதலாளி 40 லட்சம் ரூபான்னு விடுவாரு. ஒரு பையன் வாய திறக்க மாட்டான். 75 லட்சம் ரூபாய் மரத்தை ஒரே 20 லட்சம் 25 லட்சம் 25 லட்சம் 25,10,000 25,10,000 25,60,000 25,60,000 25,60,000 26 லட்சம் 26 லட்சம் 26,10,000 26,10,000 26,15,000 26,15,000 26,15,000 40 லட்சம் 40 லட்சம் 40 லட்சம் ஒரு தரம் 40 லட்சம் 2 தரம் 40,01,000 மிஸ்டர் ராஜன் ப்ரொசீட் 40,01,000 40,01,000 ஒரு தரம் 45 லட்சம் 45 லட்சம் 45,01,000 45,01,000 46 லட்சம் 46 லட்சம் 46 லட்சம் 1 50 லட்சம் 60 லட்சம். இந்த ஏலத்தை பத்தின விதிமுறைகள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏலம் கேட்கிற தொகையில 3ல் 1 பங்கு முதல்லயே கட்டணும். கேரியா 60,01,000 சார் 1 கோடி 1 கோடியே 1 யாரா இருந்தாங்க? ஏன் ரொம்ப இன்ட்ரெஸ்டா போகுது? 1 கோடியே 10 லட்சம் 1 கோடியே 10 லட்சம் ரூபாய் 1 rupee more 1 கோடியே 10,01,000 1 கோடியே 25 லட்சம் 1 கோடியே 25 லட்சம் ரூபாய் ஒரு தரம் 1 கோடியே 25 லட்சம் ரூபாய் 2 தரம் 1 கோடியே 25 லட்சம் ரூபாய் 2 தரம் 1 கோடியே 25 லட்சம் ரூபாய் 3 தரம் செல்வநாயகத்தை சரியா மாட்டி விட்ட. உன் சாமர்த்தியத்தினால செல்வத்துக்கு ஏராளமான நஷ்டம். செல்வநாயகன் இந்த நஷ்டத்திலிருந்து தப்பணும்னா ரொம்ப நாளாகும். அதை குற்றம் அடங்கும். சிட் டவுன் ராஜன். come on. Take it. ஒரு கோடியே 25 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த மரத்தை வாங்கியிருக்க வேண்டிய தேவையே இல்லை. குத்து மதிப்பா பார்க்க போனா 50 லட்சம் ரூபாய் கூட பெறாது. உங்க தம்பி இவ்வளவு பணத்தை கொடுத்து அந்த மரத்தை வாங்கினது தேவையா? முதலியார், பல பெரிய மனுஷனுங்க மத்தியில அவனும் ஒரு பெரிய மனுஷன். கௌரவ பிரச்சனைக்காக ஏலத்தை எடுத்துட்டான். என்ன பண்ண சொல்றீங்க? இது கௌரவ பிரச்சனை இல்லப்பா, எல்லாம் பணத்துக்கு. உங்க தம்பி செஞ்ச காரியத்தினால இப்ப என்ன நடக்குன்னு தெரியுமா? என்ன நடக்க போகுது? உங்க தம்பி பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் வித்து உங்க மகன் பேர்ல போட்டிருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து உங்க மனைவி பேர்ல ஆரம்பிச்சிருக்கிற பிசினஸ், வரவு செலவு அப்படி இப்படி சேர்த்து வச்சிருக்கீங்க பணம், அதெல்லாம் போயிடும். ஐயோ, என்னங்க பேசாம இருக்கீங்க? என்னடி பண்ண சொல்ற? உங்க தம்பி வந்ததும் இதெல்லாம் நியாயமா அடிச்சு கேளுங்க. ஆமாப்பா, பயப்படாம தைரியமா பேசுங்க. இங்க வாப்பா செல்வம்.
என்ன கொஞ்சம் கூட யோசிக்காம இவ்வளவு பணத்துக்கு ஏலம் எடுத்திருக்க? நியாயமா இது? இதெல்லாம் என் பாட்டை யாரும் சேர்த்து வச்ச சொத்து இல்ல, நானா கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச சொத்து. இதை எப்படி செலவு பண்ணணும்னு யாரும் எனக்கு புத்தி சொல்ல வேணாம். புரியுதா? என்னது என்னமோ நான் சம்பாரிச்சதுன்னு பெருமை பேசிக்கிறீங்களே. எங்க அப்பா வந்தா இத்தனை வருஷமா உழைச்சிருக்காரு, எங்களுக்கும் கேட்க ரைஸ் இருக்கு. முன்னாடியே நின்று எதிர்த்து பேசுற நீ போடா. ஐயோ ஐயோ கண்டவங்க புள்ளி அடிக்கிறதுக்கு புள்ளி வந்து வந்திருக்கோம். இது உங்க தம்பிக்கு காணுமே. ஓ, இது இத்தனை நாளா எனக்கு தெரியாம போயிடுச்சு. நான் கண்டவனா? சரி, என் கஷ்டத்துல பங்கெடுத்துக்க முடியாதவங்க யாரும் என் கூட இருக்க வேணும். போங்க போங்க. பாத்தீங்களா முதலியாரே, அந்த மனுஷன் கொஞ்சம் கூட தயவு தாட்சியம் இல்லாம எப்படி தூக்கி எறிஞ்சு பேசிட்டு போறாரு. எனக்கு கூட தான் மனசு கஷ்டமா இருக்குது. என்ன செய்யறது, ஏதோ மன கிலேசத்துல பேசிட்டு போறாரு. விட்டுடுங்களேன். எப்படிங்க விடுறது? என்னங்க பார்த்துட்டு பேசாம நிக்கிறீங்க? இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. வாங்க போலாம். ஹலோ, அப்படியா? என்ன சார்? ராஜன், நான் பணக்காரனா பிறக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டு பல முறைகளை கையாண்டுதான் இந்த நிலைக்கு வந்தேன். பணம் சேர்க்கறதா என் லட்சியம். அதுல நான் ஜெயிச்சிட்டேன். ஆனா இப்ப என் கவலை எல்லாம் என் மக தேவியை பத்தி தான். ராஜன், எனக்கு ஒரு உதவி செய்யணும். சொல்லுங்க. என் மக தேவி டான்ஸ் கிளப்ல தினசரி குடிக்கிறதும் ஆடுறதும். தேவி, உங்க அப்பா கூப்பிடுறாரு. நான் வரேன், நீ போ. இப்ப உடனே கூட்டிட்டு வர சொன்னாரு. போ மேன். Leave her, man. Sorry, மன்னிக்கணும். வா வா.